வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்னைக்கு சைவ பிரியர்களுக்கான சூப்பரான சுவைமிக்க அல்டிமேட்டாக இருக்குங்க மஷ்ரூம் மசாலா ரெசிபியை தான் செஞ்சு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப சுவை மிக்கதுங்க, சைவர்களுக்கு ரொம்ப பிடித்தமானது. இதுக்கு நான் 10 முந்திரியை ½ அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அதை பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். 400 கிராம் காளானை நான் எடுத்திருக்கேன். அதை ஒரு முறைக்கு 4 முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கணும். ரொம்ப பொடி பொடியாக நீங்கள் நறுக்கிறாதீங்க, அது ரொம்ப குழஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம வாயில் கடிபடுறப்ப அந்த காளான் தெரியாது. அதனால் இதை நான் 4ஆக நறுக்கிக்கிறேன். ஒரு காளானை 4ஆக நறுக்குனா போதுமானது. இந்த மாதிரி எல்லா காளானையும் நறுக்கி ஒரு பவுலில் மாற்றி அதை ரெடி பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ ஒரு கடாயை நல்லா காய வச்சு அது கூட 4 டீஸ்பூனு கடலெண்ணெய் நான் காய விட்டுருக்கேன். அது கூட சீரகம், பட்டை, இலை, காம்பு, ஏலக்காய் எல்லாம் வெடித்ததுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கருவேப்பிலை, உரப்புக்காக 4 பச்சை மிளகாயை கீரி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து 1 டீஸ்பூன் போட்டால் போதுமானது. கனிஞ்ச தக்காளி 3 எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்குறதுக்கு கொஞ்சம் இது கூட உப்பையும் சேர்த்து வதக்கணும்னா இன்னும் வேகமாக வதங்குங்கிறதுக்காக சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், நிறத்துக்காக காஷ்மீர் சில்லியை சேர்த்துருக்கி 2 டீஸ்பூன் சேர்த்தா போதுமானது. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அது கூட தண்ணியையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லாத்துலேயும் ஒன்றா உறவு சேர்றதுக்காக கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கக்கூடிய முந்திரியையும் இதில் போட்டு நல்லா கலந்துக்கங்க. அது கூட நாம் நறுக்கி வச்சுருக்க காளானையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கிளறி கலந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போயே சேர்த்துக்கோங்க. உப்பு போதுமானு பாருங்கள், பத்தலைனா சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஆகும் இது தண்ணி வத்துறதுக்கு. அதனால் காளான்லேருந்து தண்ணி வரும், அதனால் கணக்கான தண்ணியை ஊற்றினா போதுமானது. உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து மூடி போட்டு மிதமான தீயில் 5 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க. கடைசியாக கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கணும்னா சூப்பரான மஷ்ரூம் மசாலா ரெடிங்க. இது எல்லா சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்னே சொல்லலாங்க. இது கூட நான் 2 பீஸு பட்டரையும் சேர்த்துருக்கேங்க. இது சுவையை அதிகரிக்கிறதுக்காக ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நிறைய விட்டமின்ஸ்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இதை கொடுக்கணுங்க. விட்டமின் டி அதிகமாக இருப்பதனால எலும்புக்கு ரொம்ப நல்லது. கலோரிகள் கம்மியாக இருப்பதனால உடல் எடை குறைப்பவர்கள் தினந்தோறும் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாங்க. விட்டமின் பி, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுகள் நிறையா இருக்கிறதுனால இதை நல்லா தாராளமாக நம்ம சாப்பிடலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கிறது, இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை நம்ம கண்டிப்பாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம், உடல் எடையை குறைப்பவர்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். சைவ பிரியர்களுக்கு இது சூப்பரான ஒரு ரெசிபிங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டேங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கமன்னு நல்ல வாசனை. ஹோட்டலில் எப்படி செஞ்சுருக்காங்களோ அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இதே அளவோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் மீண்டும் பல ரெசிபியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.